ரீசெண்டாக நடந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டில் திரும்பவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பேட்மிண்டன் கோர்ட்டில் டோர்னமெண்ட் வச்சுருக்காங்க. கேட்டகரி வைஸ் செட் பண்ணியிருக்காங்க. கெட்டப்பில் காலைல வரலான்னு நினப்பேன், பட் இப்படி தான் போகிறேன். அந்தளவு பனி இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பலூன்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. போய் ரெடி ஆகிட்டு நேஷ்னல் அந்தம் பாடிட்டு ஃபஸ்ட் மேட்ச்சே எங்களுக்கு தான். நிறைய எரர்ஸ் என்னோடய சைன்லேருந்து இந்த வாட்டி டோர்னமெண்ட் போட்ட விட்டாச்சு. 5ல் 3 வின் 2 லாஸ், 3rd பிளேஸ் தான் கிடச்சிது. ஒரு சில கேமில் என்னையை பிடிச்சி ஆடிட்டாங்க. ஆடினாலும் ஐ ஹேவ் டு கன்வெர்ட் இட் டு எ பாயிண்ட். பட் என்னால் கன்வெர்ட்டும் பண்ண முடியல, என்னோடய பார்ட்னருக்கும் சேஞ்ச் பண்ண முடியல. எனிவேஸ், கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் டோர்னமெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ கிறிஸ்மஸ் தாத்தாவோட என்ட்ரி வேறு. அவர்கிட்டையே கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. இந்த வாட்டி ஃபைனல்ஸ் வின் பண்ண முடியல, செமிஃபைனல்ஸ் வரைக்கும் தான் போனோம். நம்ம ஆடுற ஒரு டோர்னமெண்ட்டுமே சின்ன சின்ன லேர்னிங்ஸ் இருக்குது. இந்த வாட்டி நான் நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த டோர்னமெண்ட்டில். இன்னும் நான் கொஞ்சம் பில்ட் பண்ணணும் என்னோடய பாடியை. லைக் ஸ்டாமினா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மூமெண்ட் ஓகே தான், பட் ஸ்டாமினாவும் எனர்ஜியும் ரொம்ப போயிடுது. ஒரு ஸ்மாஷ் அடித்தோம்னா எனர்ஜி சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அதை மட்டும் நான் கெயின் பண்ணணும், அதுக்கான ஒர்க் அவுட்டை போடணும். இதுதான் இந்த வாட்டி கொடுத்த கப்பு. இனிமேல் கப்பு கொடுப்பாங்க நார்மலாக ட்ராஃபி மாதிரி, பட் இந்த வாட்டி பாத்திரம் மாதிரி கொடுத்துட்டாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ அங்கேயே லஞ்சும் போட்டாங்க, பிரியாணி போட்டாங்க. அப்படியே அதை இதுலேயே வாங்கிட்டு வந்தாச்சு.